பணக்கார வீட்டு பையன் அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஆகணும்னு அவசியமே கிடையாது. அதே ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு பையன் சில சில ஏஜ்க்கு அப்புறம் அவன் சம்பாரிச்சுதான் அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். இப்ப பணக்கார வீட்டு பையன் சம்பாதிக்கிறதுக்கும் அந்த மிடில் கிளாஸ் வீட்டு பையன் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். என்னதான் பணக்காரங்க கிட்ட நிறைய விஷயம் இருந்தாலும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்கிட்டயுமே கிடையாது. அதை நம்மளே கரெக்டா யூஸ் பண்ண மாட்டோம். அதை எப்படி கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கோல் எப்படி அச்சீவ் பண்றது, அப்படி அச்சீவ் பண்ற போற பாத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். அது எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல வந்து நான் டீடைலா சொல்ல போறேன். அதாவது ஒரு எலியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, எலிய ஒரு ரூம்ல ஒரு மூலையில வச்சிடறாங்க, ஒரு மூலையில சீஸ் துண்டு வச்சிடறாங்க. இப்ப அந்த எலி கூட ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணிட்டு அந்த எலி எவ்வளவு ஃபோர்ஸோட அந்த சீஸை போய் எடுக்குதுன்றத மெஷர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இப்படி மெஷர் பண்றாங்க. செகண்ட் கேஸ்ல அந்த எலிக்கு பின்னாடி ஒரு பூனையோட ஸ்மெல்ல வச்சிடறாங்க. அந்த பூனையோட ஸ்மெல்ல வச்ச உடனே அந்த எலி பல மடங்கு ஃபோர்ஸோட அந்த சீஸை போய் எடுக்குது. ஏன்னா அந்த எலி சீஸையும் போய் எடுக்க முன்னாடி போகுது. அது மட்டும் இல்லாம பின்னாடி ஒரு பூனை வருதுன்றதை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த எலி பூனை கிட்ட தப்பிக்கிறதுக்காக இன்னும் ஃபோர்ஸா முன்னாடி போகுது. இப்ப இதுதான் நம்ம லைஃப்ல நம்ம பண்ணணும். இப்ப நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். சில கோல்ஸ் வந்து நம்ம யார்ட்டுமே சொல்லிருக்கவே மாட்டோம். எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா எங்க அப்பா அம்மா இதெல்லாம் பண்ணணும், 5 வருஷம் கழிச்சு எங்க அப்பா அம்மா இதெல்லாம் பண்ணணும், இது மாதிரி வீடு கட்டணும், அது மாதிரி நிறைய கோல்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே வந்து நெகட்டிவா யோசிக்க கூடாது, நம்ம ஃபியூச்சரை நினைச்சு பயப்படக்கூடாது, இல்ல பாஸ்ட் நினைச்சு யோசிக்கூடாது. நம்ம நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு வர பயத்தையே நம்ம பாசிட்டிவா பயன்படுத்தி நம்மள கோல் பக்கமா டிரைவ் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னா, ஒன்னும் இல்ல, நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. எந்த மூமெண்ட்லயே இருக்காதீங்க. நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. பொறுமையா ஒரு டீப் பிரீத் எடுங்க. ரிலாக்ஸா இருங்க. பொறுமையா உங்களோட கண்களை மூடிட்டே இருக்கும். கண்களை மூடிப்படியே ஒரு டீப் பிரீத் எடுங்க. இப்ப நம்ம எல்லாரும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போக போறோம். நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் போய் 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நம்மளையே நம்ம பார்க்க போறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நம்மளே நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தோமோ அதே நிலையில தான் இப்படியும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய கஷ்டத்தோட, இன்னும் நிறைய கடனோட இருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கணும்னு நினைச்ச வீடு இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாங்கல. நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும்னு நினைச்ச கார் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாங்கல. நம்ம போன நினைச்ச வேலையோ, நம்ம பண்ண நினைச்ச பிசினஸோ நாம பண்ணல. அது மட்டும் இல்லாம இப்பவும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு பதிலாக வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நம்ம இன்னும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கல. இதை நீங்க அப்படியே விட்னஸ் பண்றீங்க, இதை நீங்க பாக்குறீங்க. உங்களையே நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க உங்களையே நீங்க வந்து பாக்குறீங்க. ரிலாக்ஸா இருங்க. பொறுமையா உங்களுக்கு கண்களை தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணல, ஒரு பயம், ஒரு படபடப்பு, நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோமேன்ற ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணல. இந்த ஒரு எமோஷன் போதும். அந்த ஒரு எமோஷன் போதும் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டத்தையும் எவ்வளவு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம எந்த ஒரு கோலை நோக்கி போகும்போதும் நம்ம அந்த கோலை எதுக்காக பண்றோன்ற கரெக்டான ஒரு பர்பஸும், அந்த கோலை பண்ணலாம் என்ன ஆகுன்ற ஒரு எமோஷன் சேர்ந்தா போதும், அது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் ஆகி நம்ம எவ்வளவு பெரிய கோலையும் ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண வச்சிடும். இதே மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பில்கேட்ஸ் இருக்காருல்ல, 50 வருஷமா அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்தவர். அவருடைய பசங்க பாத்தீங்கன்னா அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா என்னதான் அவங்க கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருந்தாலும், பேக்ரவுண்ட் இருந்தாலும், அவங்க அந்த விஷயத்த ஏன் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷனும் கிடையாது. அது பண்ணா என்ன ஆகும்ன்ற ஒரு பர்பஸும் கிடையாது. அதே ஜெஃப் பெசாஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து எதுவுமே இல்லாம ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமேசான்ற ஒரு பயங்கரமான ஒரு கம்பெனியை கட்டி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராகவும் இருந்திருக்காரு. அவர்கிட்ட எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணும்போது பினான்சியலா ஸ்டேபிளும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்தது கரெக்டான ஒரு இன்டென்ஷனும், அது ஏன் பண்றோன்ற ஒரு பர்பஸ். இப்ப நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாசத்துல 10 வருஷம் சம்பாதிக்கணும் கோல் வச்சிருக்கோம்னா, அதுதான் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கலாம். நம்ம போய் சேர போற ஒரு இடம். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாத்வே வேணும்ல, ஒரு வரி தர ஒரு ரூட் வேணும்ல. அந்த கரெக்டான ரூட்டை பிடிக்காம நம்ம அந்த என் கோலுக்கு போகவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாசத்துல 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா,
ஆனா நான் எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒரு ஜாப்ல இருக்கேன்னா, நம்மளால கடைசி வரைக்குமே அந்த 10,00,000 நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். மேனேஜர் திட்டுறாரு. திருப்பி வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த 10,00,000 இருக்காது. அந்த 10,00,000 சம்பாதிக்காததுக்கான சிம்ப்டம்ஸும் இருக்காது. அப்போ நான் எந்த பேஸ்ல, எந்த மோட்டிவேஷன்ல திருப்பி நான் போய் வேலைக்கு செஞ்சு அதே மாரி எஃபெக்டிவா நான் வேலை செய்ய முடியும்? நம்ம கரெக்ட்டான ரூட்ல இல்ல. அப்போ போய் சேர வேண்டிய இடத்த விட, நம்ம அத போற வழி தொடர்ந்தா அந்த ரூட் தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அந்த அந்த போய் சேர வேண்டிய இடத்த விட இந்த ரூட் தான் நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். இப்ப நம்ம ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல வெயிட் கெயின் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போறோம். வெயிட் லிஃப்ட் பண்றோம் வரோம். செகண்ட் ஜிம்முக்கு போறோம். வெயிட் லிஃப்ட் பண்றோம் வரோம். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் நமக்கு தெரியாது. பெயின் தான் தெரியும். வேற எந்த சேஞ்சஸும் தெரியாது. அத வச்சுட்டு இன்னும் நம்ம ஜிம்முக்கு போறோம் வரோம். நமக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கலன்ட்டு ரிசல்ட் பேசிஸ்ல நம்ம ப்ராசஸ் கரெக்டா முடிக்காம பாதியிலேயே விட்டுட்டு போயிடும். ஏன்னா அந்த அந்த ப்ராசஸை விட நம்ம வெயிட் லிஃப்ட் பண்றதை விட நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம பாடி எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அதை பார்த்தா நம்ம அட்ராக்ட் ஆகும். அந்த கேஸ்லயுமே நம்மளால கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் போய் வெயிட் லிஃப்ட் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த பாடி வந்துடாது. நம்ம எண்ட் ரிசல்ட் அந்த அந்த எண்ட் ஃபிகரை விட நம்ம அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் நம்ம பிடிச்சி லவ் பண்ணி பண்ணணும். அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதுக்கு எவ்வளவு பிடிச்சி நம்ம பண்றோமோ, அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எஃபிஷியன்டா நம்மளோட கோலுக்கு அந்த ப்ராசஸையும் நம்ம கூட போய் சேர்த்துரும். இப்ப என்னன்னா, இப்ப இது மட்டும் பண்ணா போதுமான்னு கிடையாது. இந்த ப்ராசஸ்ல போகும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். நிறைய பிரச்சனை வரும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மெத்தட் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், எல்லாருமே நல்லா ரிலாக்ஸா திருப்பி நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. கண்ணுங்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுங்க. ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறீங்க. ரிலாக்ஸா இருங்க. இப்ப நம்ம திருப்பி நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம திருப்பி நம்மளையே நம்ம 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான முடிவை 5 வருஷமா எடுத்ததுனால, கரெக்டான முடிவு எடுத்து அதுக்கான ஆக்ஷனையும் கரெக்டா பண்ணதுனால, அதோட விளைவை தான் நம்ம 5 வருஷத்துக்கு கழிச்சு நம்மள பார்க்க போறோம். இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க நினைச்ச ஒரு வீட்டுல இருக்கிறீங்க. நீங்க நினைச்சு ஆசைப்பட்ட ஒரு வீட்டுல இருக்கிறீங்க. நீங்க நினைச்ச காரை ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்ச வேலையிலயும் நினைச்ச பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையே நீங்க நினைச்ச மாதிரி இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாலாம் ரிட்டையர் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் வேர்ல்ட் டூர் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க ஃபேமிலியோ ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்படியே அதே நிலையில பொறுமையா உள்ள கண்களை தரணும். இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுல, அந்த சந்தோஷம் நம்மள வந்து டே டு டே லைஃப்ல நம்ம புஷ் பண்ணும். நம்ம எதுக்கு இந்த வேலை செய்யறோம், இந்த வேலை செய்யறதா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்ற போது இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணணும். இந்த சந்தோஷ வீடியோ நம்ம ப்ளே பண்ணணும். அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ண நம்ம அந்த வேலையை இன்னும் சந்தோஷமா இன்னும் ரசிச்சு செய்வோம். இப்ப அந்த வேலையில அந்த சந்தோஷத்துல போடுற எனர்ஜிய நம்ம இந்த வேலையில போடணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற வேலையில போகணும். அது நம்ம பண்ணோம்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு செய்யற வேலையை நான் கரெக்டா செஞ்சாதான் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியும்ன்ற ஒரு தீர்மானம் நம்மளுக்கு வரும். அது வந்தாதான் நம்மளால இன்னைக்கு வேலையை நம்ம கரெக்டா செய்ய முடியும். ஆனா என்னன்னா இதுல சின்ன தப்பு பண்ணிடும். என்னன்னா நம்ம பாஸ்ட் நினைச்சு கவலைப்பட்டுன்னு ஃபியூச்சர் நினைச்சு நம்ம பயந்துன்னு ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கோம்ல. ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஏன்னா அப்படி ஓவர் திங்க் பண்ணும்போது நம்ம இப்ப இருக்கிற நிலையில தான் திருப்பி 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் இதே நிலையில தான். அப்படி ஓவர் திங்க் பண்றதை நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணி அதுலயே நிக்காம நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கலன்னா கடைசி வரைக்குமே நம்மள யாராலுமே வந்து காப்பாற்ற முடியாது. யாரும் நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை மாறும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரிதான் இருப்போம். இதே மாதிரிதான் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு கடைசி வரைக்குமே இதே மாதிரிதான் இருக்கும். நம்ம வீடியோல முடிவு வந்தாச்சு. இந்த பாசிட்டிவ் எமோஷன் நெகட்டிவ் எமோஷன் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்மளோட கோலை ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ண ஆரம்பிங்க. ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம டிசிஷன், ஒரு கோல் இதுதான் என் கோல் அப்படி எப்படி டிசைட் பண்றது, அப்படி டிசைட் பண்ண கோலை எப்படி நம்ம ஆக்ஷன் கொண்டு வருதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் சக்சஸ் ஆகுறதை தவிர, ஜெயிக்கிறதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம நம்ம வந்து ஜெயிக்க தான் போறோம். நடுவுல நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சொல்லிக்கோங்க, டைம் தான். இப்ப இந்த வீடியோ எப்படி ஒரு செகண்ட் ஓடினே இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை ஓடினே இருக்கும். அது போயிடும். திருப்பி பிரச்சனையும் வரும், நல்ல காலங்களும் வரும், பிரச்சனையும் வரும், நல்ல காலங்களும் வரும். அது மாதிரி நம்ம கடந்து போயினே இருக்கும். சந்தோஷமா கடந்து போங்க. ஆனா கடந்து போறதா அந்த ஒரு ப்ராசஸையும் பிடிச்சி பண்ணுங்க. ஒரு ப்ராசஸையுமே ஒரு நாளுமே உங்களுக்கு கோலா வைங்க. ஒரு நாளுமே உங்களுக்கு பிடிச்சி சந்தோஷமா பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி.